Hi students, welcome back to the channel. So in this video என்ன பார்க்க போறோம்னா current electricity அப்படிங்கற யூனிட்ல இருக்க basic sums like conceptual sums பார்க்க போறோம். level 1 ஆன sums பார்க்க போறோம். So objective level questions, conceptual level 1 பார்க்க போறோம். Let's go to the first question. For making standard resistance, wire of the following material is being used. ஒரு ஸ்டாண்டர்ட் ஆன ரெசிஸ்டர் PO box அப்படினு சொல்லுவாங்க. காலேஜ்ல படிக்கும்போது அந்த எக்ஸ்பெரிமென்ட்லாம் பண்ணுவீங்க. So ஒரு ஸ்டாண்டர்டான ரெசிஸ்டர் இருக்கு, அதுக்கு வந்து எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருக்காங்க. The options are nichrome, copper, silver and magnin. Resistance அப்படின்னு சொல்லிட்டாங்க. So what you use is magnin is the right answer இந்த கொஸ்டினுக்கு. ஏன் magnin? It's an alloy. இதுக்கு வந்து temperature coefficient of resistance is almost 0. Temperature coefficient of resistance என்னதுக்கு 0. That's why magnin is used. Okay. Next let's go to the question. The material which is used for heating coils. இப்போ நம்மலாம் வாட்டர் ஹீட்டர் யூஸ் பண்ணுறோம், அதுலலாம் என்ன காயில் யூஸ் பண்ணுறோம்னா நைக்ரோம், காப்பர், சில்வர், மேக்னின் எல்லாமே இருக்குது. அஃப்கோர்ஸ் மேக்னின் வந்து அங்கே வந்து ரெசிஸ்டிவிட்டி கம்மி அப்படின்னு பார்த்துட்டோம், அண்ட் டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மி. அப்போ ஹீட்டிங் காயில் அப்படிங்கும்போது யூ ஷுட் யூஸ் சம்திங் எல்ஸ். த ரைட் ஆன்சர் இஸ் நைக்ரோம். ஸோ நைக்ரோம் பற்றி பார்க்கணுன்னா இட்ஸ் அன் அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம். இட் வில் ஹாவ் ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் நிக்கல் அண்ட் 20% ஆஃப் குரோமியம். And it has got high resistance. Since high resistance is there, automatically a large amount of heat will be produced, right? So let's go to the next question. Two resistances, idan konjam okay அப்படிங்கற மாதிரி போகும், right? Two resistance of 10 ohm and 15 ohm are connected in series. A cell of EMF 15 volt. Oh, sorry, 1.5 volt. Okay, என்ன மாதிரி வேகமா படிச்சிராதீங்க. 1.5 volt of negligible resistance. Cellோட resistance வந்து it's not there, it's negligible ன்டாங்க. So it is connected between their ends. Then the current flowing through 15 ohm resistor is 60 milliampere. Potential difference across 10 ohm is 0.9 volt, across 15 ohm is 0.9 volt. Resultant resistance is 6 ohm. So few our options. இது நாலு ஆப்ஷன் கிடையாது, இந்த ரெட்ல இருக்கிறது தான் நம்ம ஆப்ஷன்ஸ். Let us see how to solve this sum அப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா they are connected in series அப்படின்ட்டாங்க. எத்தனை? 10 ohm and 15 ohm. When they both are connected in seriesனா 10 ohm 15 ohm சீரீஸில் கனெக்ட் பண்ணால் effective resistance is 25 ohm. 25 ohm அப்படிங்கிறது இதோட effective resistance. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எத்தனைன்னு கொடுத்துருக்காங்க, ரிசல்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 6 ohmனு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக டி இஸ் ராங் ஆன்சர். ஸோ வி கேன் யூஸ் எலிமினேஷன் மெத்தட். ஸோ டி இஸ் ராங். அப்போ கண்டிப்பாக என்ன இருக்க முடியாது, டி தப்புன்னு தெரியாது, ஏன்னா 25 10 and 15 சீரீஸில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ராங் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ராங். ஸோ த ரைட் ஆன்சர் ஷுட் எய்தர் பி ஏ அண்ட் சி ஆர் பி அண்ட் சி. லெட் அஸ் செக் ஏ ஃபர்ஸ்ட். கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ 15 ohm ரெசிஸ்டர் இஸ் 60 milliampere அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஸோ வி நோ தட் வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். இந்த கலர் தெரியுதான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை கமெண்ட்டில் கூட சொல்ல வேண்டாம், அதை விட லாங்கர் வேவ்லென்த் எடுத்துக்கலாம், ரெட் கலர் எடுத்துக்கலாம். வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர். Therefore I is equal to V by R. So what is the value of V அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வருது சார்? They both are connected in series-ன்ட்டாங்க. சீரீஸ்னால் ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கணும், உங்களுக்கே தெரியும். R1 plus R2, 10 plus 15 is 25. So this is like 15 by 250, 15 by 250. Let us solve. You can solve and give me the right answer in the comment section. But when you solve, it will be what, sir? 0.6 or 60 milliampere. So the right answer is current flowing through 15 ohm. So the current flowing through 15 ohm resistor is 60 milliampere. அது எப்படி சார்? நெட் கரண்ட் தான் சார் போட்டிங்க, அது எப்படி 15 ohmக்கு மட்டும் 60 milliampereங்கிற? அப்போ 10 ohmக்கு என்னன்னு பார்க்கணுமானா போட தேவையில்ல. பிகாஸ் இன் கேஸ் ஆஃப் சீரீஸ் combination the current is going to remain the same. SCS ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். current will be same in series combination. SCS current will be same in series combination. அப்போ வந்து நெட் கரண்ட் 60 ampere, அதே 60 ampere தான் சீரிஸ் காம்பினேஷனில் எல்லா ரெசிஸ்டர் வழியாகவும் போகும். whether it is 10 ohm or 15 ohm, it is going to be 60 milliampere. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். அப்போ ரெண்டு ஆப்ஷன் தான், ஏ அண்ட் சி, பி அண்ட் சி. ஆப்ஷன் ஏ கரெக்டுன்னு தெரியும், அப்போ சியும் ரைட்டாக தான் இருக்கணும், ரைட்? இல்லை சார் எனக்கு சியும் செக் பண்ணி சொல்லிவிடுங்க ஒரு வாட்டி. ஆப்ஷன் சி வந்து பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் 15 ohm is 0.9 volt அப்படின்னு செக் பண்ணி பார்த்துருங்க அப்படின்னா ஓகே, வில் செக் இட். ஓகே, so let us check option C. ஏன்னா A and C right, A and C right ன்னு பார்த்துட்டோம். so let us check option C கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுவோம். ஸோ இது என்ன கேட்குறாங்க, 15 volt 15 ohm ரெசிஸ்டர் வழியாக போகிற கரண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ this is my R1 which is 10 ohm and this is my R2 which is 15 ohm. ஸோ ரெண்டும் கனெக்ட் பண்ணிட்டோம்.
ஒரு பேட்டரிலாம் கனெக்ட் பண்ணிட்டோம். we are doing it right. So இந்த 15 ohm வழியா எவ்வளோ போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. let us take this, name this as R1 and name this resistor as R2. so V2 is equal to V into R2 by R1 plus R2. R1 plus R2. so R2 ஓட வேல்யூ எவ்வளோ சார் 15. V ஓட வேல்யூ எவ்வளோ 1.5 into 15 by 10 plus 15. so my answer will be 1.5 into 15 by 25. 15 by 25 na 3 by 5. so this is 3 by 5. my answer will be 1.5 into 3 by 5. so இதில் வந்து 0.3 times போகும். இதோட ஆன்சர் 0.3. 0.3 into 3 is 0.9. so option A வும் right, option C யும் right. so the right option for this answer is what sir? இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். V2 V1 ஓட V1 கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். V1 னா V1 is equal to V into R1 by R1 plus R2 போடுங்க. R1 ஓட வேல்யூ எவ்வளோ 10. 10 by 10 plus 15 போடுங்க. இங்கே என்ன வேணும் V2 வேணும். அப்போ R2 by R1 plus R2. R2 ஓட வேல்யூ 15. 15 by 10 plus 10 right. 15 by R1 ஓட வேல்யூ 10, R2 ஓட வேல்யூ 15. so 15 divided by 10 plus 15. so you get it as V ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம போட்டோம் 1.5. நீங்கள் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. EMF 1.5 வேணால் இங்கே எழுதிக்கலாம். நம்ம 1.5 அப்படின்ட்டு எழுதிப்போம். எழுதிட்டிங்க அப்படின்னா 1.5 into 15 by 25. 15 by 25 is 3 by 5 இல்லையா? 3 by 5 இந்த 5 இந்த 1.5 எத்தனை வாட்டி போகும்? 5 1.5 0.3 times போகும். 0.3 into 3 is what sir? 0.9. 0.9 வந்து V2, that is இதில் 15ல். அதே வந்து இதில் எவ்வளோ 10 ohmல எவ்வளோ அப்படின்னு கேட்டால் ரெண்டு விதமாக பண்ணலாம் சார். ஒன்று இந்த சம்மை திரும்பவும் பண்ணலாம் ஒரு வழி. இன்னொன்று என்னென்னா சார் நெட்டாக இருக்கிறது 1.5 வோல்ட்டு, அதில் R2 அது எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா V1 + V2 ரைட்டா. V1ஓட வேல்யூ தெரியாது, V2ஓட எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது 0.9 கண்டுபிடிச்சிட்டோம் ரைட்டா. அப்போ V1ஓட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.6 is equal to V1. இப்படியும் V1 வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இல்லை சார் எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், நான் வேறு மாதிரி போடணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். V1 is equal to V into R1 divided by R1 plus R2 அப்படின்ட்டு எழுதலாம். ஸோ R1ஓட இப்போ Vஓட வேல்யூ எவ்வளோ? V1 is equal to Vஓட வேல்யூ எவ்வளோ 1.5 into R1ஓட வேல்யூ எவ்வளோ சார் 10 divided by 10 plus 15. 10 plus 15 அப்படின்னு போட்டால் 1.5 into 10 by 25. 10 by 25. 10 by 25 என்ன 2 by 5. 1.5 into 2 by 5 ரைட். இந்த 2 இந்த 5 எத்தனை வாட்டி போகும்? 0.3 டைம். 0.2 into 2 எவ்வளோ சார்? 0.5 1.5 இங்கே என்ன வரும் சார்? 0.3. 0.3 into 2 எவ்வளோ சார்? 0.6. ஸோ 0.6 வரணும் 10 ohm இல்லையா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 0.9 கொடுத்துருக்காங்க. அதனால் இது தப்பு. இது தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இதுவும் தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஏன்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன 25 வரணும். இது ரெண்டும் தப்புனா ANC will be the right answer. so the right answer will be ANC. ஸோ இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸில் பண்ணலாம். இட் இஸ் அப் டு யூ டு சூஸ் அ ரைட் வே.